கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. டேய் மச்சி, எப்படா இப்படி இருக்க? நீ என் நண்பன் தான். ஆனா உன்னை பத்தி இப்ப நான் நிறையவே புரிஞ்சுக்கிறேன். டேய், நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு மாலுக்கிட்ட சத்தியமா காமிச்சிக்க மாட்டேன். ஆமா, மாலுக்காக இவ்வளவு வருத்தப்படுற, இவ்வளவு ஃபீல் பண்ற? நீ மாலுவை லவ் பண்றதானே? டேய் மச்சி, சிச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லடா. மாலுவை எனக்கு பிடிக்கும். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லு மச்சி. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது வாயில இருந்து வர மாட்டேங்குது. அப்ப நீ மாலுவை லவ் பண்ணல, அப்படிதானே? மச்சி, அப்படியும் சொல்லிட முடியாது. இப்ப என்னதான் சொல்ல வர? நீ மாலுவை லவ் பண்றியா இல்லையா? மச்சி, நான் மட்டும் லவ் பண்ண போதுமா? அவங்க மனசுல நான் இருக்கணும்ல. ஆனா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா நீங்க பெரிய இடம், நாங்க அப்படி இல்லையே. அதுலயும் அவங்க அம்மா உங்க வீட்டுக்கு தான் 2 பொண்ணும் மருமகளா வரணும்னு ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மாலுவை விரும்புறேன்னு தெரிஞ்சா எனக்கு கொடுக்கவா செய்வாங்க? இல்ல மாலு தான் என்ன விரும்புவாளா? அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சி. மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அது நடக்கணும். அதனால நாங்களாம் ஆசையை வளர்த்துக்கவும் மாட்டோம், வளர்ற அளவுக்கு விட்டுவும் மாட்டோம். டேய், நீ மாலுவை விரும்புறியா? ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்டா. டேய், உன் நண்பன் நான் இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை? என் காதலுக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். என் நண்பனோட காதலுக்கு நான் ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? நீ மாலுவை விரும்புறியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. மச்சான், அது மச்சி, நீ தயங்கறதுல தெரியுது நீ மாலுவை விரும்புறேன்னு. அது வார்த்தையா தான் சொல்ல. ஆமா மச்சி, மாலு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அன்னைக்கு நான் அவளை அடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் என் மனசுல வந்துட்டான்ட்டு. அப்படி போடு மச்சி. மச்சி, ஐயோ, நான் இனிமே ஒன்று மச்சி எல்லாம் கூப்பிடக்கூடாதுல்ல. இனிமே நம்ம 2 பேரும் ப்ரோ இல்ல. ஆனா இந்த ப்ரோ எல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான். நம்ம எப்போ போல மச்சினே கூப்பிட்டுப்போம். எங்க வீட்டுக்கே மாப்பிள்ளையா வரப்போற, அப்படித்தானே? நீ வேற, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா. பாப்போம். மாலு, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன் வெற்றி. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். அது அது வந்து அவன் வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தான். நீ தப்பா டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா மாலு, நாங்க வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ கரெக்டா சொல்லு, எப்போ வந்த? 2 பேரும் சமாளிக்க வேண்டாம். என் விஷயத்தை பத்தி பேசும்போது நான் வந்துட்டேன். அப்படி விஷயத்த நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்னு சொன்னல, அப்பவே நான் வந்துட்டேன் வெற்றி. மாலு, அது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவன் வேற ஏதாவது பேசிட்டு இருந்தான். மாலு, இங்க பாரு மாலு, நான் சொல்றத முதல்ல கேளு. இல்ல வெற்றி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எனக்கு காட்டி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே பேசி வச்சுக்கிறீங்களா? அது மட்டுமா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட தெரிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்காதுன்னு இவர் உங்ககிட்ட சொன்னாருல்ல. நான் அப்படி என்ன பண்ணேன்? எதுக்கு எனக்காக நீங்க இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறீங்க? நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க இப்ப எல்லாருக்கிட்ட காட்டி கொடுக்க வேண்டியதானே? எல்லாரும் என்ன திட்டுறாங்க, அப்பவாது எனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம்ல. ஏ லூசு, உனக்கு புத்தி வரப்போய் தானே இப்ப நீ மாறி இருக்க. நீ முன்னாடி இருந்த மாலவே கிடையாதுல்ல. எவ்வளவு நீ சேஞ்ச் ஆயிருக்கன்னு உனக்கே தெரியுதுல்ல. இல்ல வெற்றி, ஆனா நான் பண்ணது பெரிய தப்பு தானே. ஏய், சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காத. அதை தப்புன்னு உணர்ந்துட்டேனா? அது மட்டும் இல்ல, ஏதோ நீ ஆத்திரப்பட்டு பண்ணிட்டான். இந்த ஆத்திரத்துல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்திருந்தாதான் நீ பண்ணது பெரிய தப்பா இருக்கும். அதை யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஆளாக்கே நல்லபடியா மீட்டிட்டு கொண்டு வந்தாச்சுலாம். அப்புறம் எதுக்கு சும்மா நீ அதையும் நினைச்சிட்டு இருக்கான்? சும்மா அதை நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அழாதான்னுட்டு. இப்பவும் அதான் சொல்லுவோம், அழாத. நீ அழாத நான் பார்க்க முடியல. அழாதடி. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சு. ரைட்டு. இல்ல, நான் என்னதான் தப்பு உணர்ந்திருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. எனக்கு இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது இது நானா பண்ணேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். ஏய், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதுக்காக இதை நினைச்சு இப்படி அழுதுட்டே இருக்க போறியா? இப்படி அழுதுட்டு இருந்தா உன் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். சொன்னா கேளு.
அழாத. முடியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அழுகையும் வருது. சரிடி, அதுக்காக இப்படி ஹூயா மாறிட்டு இருப்பியா? கண்ணை தொடடி. என்னடா நடக்குதுங்க? டேய், இங்க ஒருத்தன் நின்றுட்டு இருக்கேன்டா. 2 பேரும் மறந்துட்டாங்களா? இப்ப நீ அழுக நிறுத்துறியா இல்லையா? நிறுத்தடி. இல்ல உடைச்சிடும் பாத்துக்கோ. அட பாவி, எங்க வீட்டுக்கு அப்பா உடைச்சிட்டாங்களே இவங்களா? டேய் மச்சான். டேய் டேய், என்னடா நடக்குதுங்க? சாரி, என்னால அழுகாம இருக்க முடியல. சரிம்மா, அதுக்காக இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் தான் சொல்றேனா? கண்ணை தொட. நீ தொடக்கிறியா? நான் தொடச்சு விடுவோம். தொடச்சு விடுறியா? டேய், இவன் எனக்கு மேல இருப்பான் போல இருக்கேன். அட பாவி, முடியலடா. ஓ, நம்மளும் தூக்கத்துல வளரும் போது ஒரு பேச்சுலரா அவனுக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சோ? மச்சி, உனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ இப்போ அதே ஃபீலிங் எனக்கும் இருக்குடா. அபி எங்கடி இருக்க? நான் இப்பவே உன்னை பார்த்தே ஆகணும். இதோ கிளம்பிட்டேன் செல்லக்குட்டி, வந்துட்டே இருக்கேன். அது சரி, 2 பேரும் இப்படி மேக்னெட் போல ஒட்டிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பிரிச்சு விட்டு பார்ப்போமா? நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? பிரிச்சு விட்டு தான் பார்ப்போமே. மச்சி மச்சி, டே மச்சான். சக்தி, இது சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்? அழாதுன்னு சொன்னல. நீ முதல்ல அழுகுறத நிறுத்து. அட பாவி, அந்த பிள்ளையாச்சு என் குரலு கேட்டு எங்கேயோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுது. இவன் நான் இருந்ததே மறந்துட்டானா? டேய் டேய் மச்சான். என்ன சார், என்ன நடக்குதுங்க? ஓஹோ, இவன் இருந்ததை மறந்துட்டோமோ? ஆமா, இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மச்சி, அது அது ஒரு ஆர்வ கோளாறுல. ஓஹோ, இவளுக்கு என்னாச்சு? இவ எதுக்கு நம்மள இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம்? டேய் சக்தி, உணர்ச்சி வசப்பட்டு நீ பிடிச்சிட்டு இருக்கடா. அது வெற்றி, அது வந்து எனக்கு டைம் ஆகுது. அப்படி வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். டேய், யாராவது வர போறாங்க, சீக்கிரமா அவளை அனுப்பிவிடு, சரியா? டேய் இல்லடா, அது நான் கிளம்புறேன் மச்சி. போயிட்டு வந்து கேட்குறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் ஏன் பார்க்க போறேன். பார்த்து ஆல் த பெஸ்ட். பாய்டா மச்சி. டேய் மச்சி. மாலு, நீங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. உணர்ச்சி வசத்துலாம் இல்லை, உணர்வு பூர்வமா உண்மையாக அவங்க கட்டிப்பிடிக்க என்ன படிச்சுட்டு இருக்கேன். சக்தி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சக்தி. மாலு, நீ என்ன சொல்ற? நீங்க எப்படி என்ன விரும்புறேன்னு சொன்னீங்களோ அதே போல நானும் உங்களை விரும்புறேன்னு சொல்லாம சொல்றேன். மாலு, ஆமா, நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். நான் இன்னும் மாமாவை வீம்புக்கு மேல அடையணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே உங்களை தான் விரும்புறேன். என்ன நம்புவீங்களா? ஏய் என்னடி, நம்புவீங்களா? அப்படி இப்படின்னா கேட்குறேன். எனக்கு தெரியும் நீ என்ன விரும்புறேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும்டி. சக்தி, I love you சக்தி. I love you, Malu. I love you so much, டி. அலையாடும் கடல் அது சேரும் கடல். முத்து முத்து காடு, இது 19 காடு. காதல் என்னவென்று தமிழ் கொண்டு ஒரு பாடல் நீங்கள் பாடி காட்டுங்கள். நான் வேர் வேறாய் அடலே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேன். பெண்ணே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். என்ன வெற்றி ஆளை காணோம்? வெற்றி, எனக்கு சொல்லணும் இந்த டைமுக்கு வரணும்னு. ஏன் வராம இவ்வளோ லேட் பண்றான்? இங்கேயே லேட் பண்ணா அப்புறம் உன் கூட நான் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சீக்கிரம் வருவான்ல, ஏன் இவ்வளோ லேட் பண்றாங்கன்னு தெரியல. வெற்றி சீக்கிரம் வா வெற்றி, யாராவது ஆளுங்க வந்துட போறாங்க. நானே பயந்து இருக்கேன். யாரும் ஆளுங்க வரத்துக்குள்ளாரே உன் கூட கிளம்பிடணும். சீக்கிரம் வா வெற்றி.
வெற்றி, ஆமா இதோ வெற்றி வந்தாச்சு. அப்பா யாரும் வரலாம். வெற்றி சீக்கிரமா, சீக்கிரம் வந்து வெற்றி, நம்ம உடனே கிளம்பலாம். வெற்றி, என்ன மேடம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ? ஆமா, நான் எப்போ வர சொன்னேன்? பாரு 5 minutes லேட்டாக வரேன். இங்கே லேட் ஆச்சுன்னா அப்புறம் நான் உங்க கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஏ செல்லக்குட்டி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன்டி. வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால என் செல்லக்குட்டியை வந்து பார்க்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி செல்லம். சம்பவமா? என்ன சம்பவம் வெற்றி? என்னை பார்க்க வர எனக்கு தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? வேதாண்டிக்கு தெரிஞ்சிச்சா? ஏய், ஏண்டி அதுக்குள்ள ஏன் அங்க போறேன்? அதெல்லாம் எப்போ தெரியணும்னு இருக்கோ அப்போ தெரியும். அதெல்லாம் இல்ல, இது வேற சம்பவம். அதான் உங்க தாடி என்ன, அவன் சம்பந்தப்பட்டதுதான். சரி சரி, இங்கே பேசிட்டு இருக்க வேணாம், வந்து உட்காருவா, போற வழியில சொல்றேன் வா. டாடி என்ன சம்பந்தப்பட்டதா? அப்போ டாடி அண்ணனும் மாலு விஷயம் தானே? அட்டி பாவி, ஏய் எப்படி இப்படிலாம்? அப்ப அதுதானா? எனக்கு லைட்டா டவுட் இருந்தது. சரி சரி, போற வழியில சொல்லிக்கிட்டே வா, நான் கேட்டுக்கிட்டே வரேன். இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல? அது சரி. ஏய், நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் தான் இப்படி ஸ்பெண்ட் பண்றோம். அதுலயும் மற்றவங்கள பத்தியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணணுமா? பாட்டி டைம் ஆகுதுல, வா. இந்த வரேன். நானும் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயத்துல தான் இருந்தேனே. இரு, இந்த வரேன். வெற்றி உட்காந்துட்டேன், சீக்கிரம் போ. யாராவது பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் போ வெற்றி. ஏய் இருடி, யாராவது பார்த்தா என்ன? பார்த்தா பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் நான் பயப்பட ஆள் கிடையாது. பார்த்தா பார்த்துக்கிட்டோம், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வெற்றி டார்லிங், நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா நான் எதுவும் பண்ண முடியாது தெரியும்ல. நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்படி உங்க கூட வந்துட்டு இருக்கேன்னு விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான். அதுலயும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னை தூக்கி தொங்க விட்டுருவார் பாத்துக்கா. ஏய் எதுக்கு எதடி பேசிட்டு இருக்கான்? சரி இப்போ என்ன, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிட்டு போகணும், அவ்வளோதானே? சரி போகலாம். சீக்கிரம் வண்டி எடு. யாரு யாரு? ஏதோ ஒரு புள்ள ஒரு பையன் கூட வண்டியில போகுது. யாருன்னே தெரியலையே. யாருமா அது? இந்த பிள்ளை? ஐயோ, போச்சு போச்சு, நான் இன்னைக்கு செத்தேன். ஏண்டி, யார் இவரு? உனக்கு தெரிஞ்ச தாத்தாவா? ஆமா வெற்றி, என் பக்கத்து வீட்டு தாத்தா. ஐயோ, எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட நல்லா பேசுவாரு. போச்சு போச்சு, இவர் என்ன நல்லா பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாருமா அது வயக்காட்டுக்கு நடுவுல? யாரு? என்ன சோள கதிர் எடுக்க வந்தியா? அந்த தாத்தாக்கு கண்ணு தெரியலடி. நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு பத்தியா? நம்ம ஏதோ சோள கதிர் தான் எடுக்க வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கம்முன்னு கிளம்பிடுவோம். இல்ல வெற்றி, இந்த தாத்தாக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த தாத்தா தூரமா இருக்கிறதுனால என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு வெற்றி. அட யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன், குரல் கொடுக்காம இருக்கிறேன். யாரு? டேய் யாருடா? சோள கதிர் எடுத்துட்டு போக வந்தீங்களோ? சரிடி, நீ என் பின்னாடியே இரு. உன் முகத்தை மட்டும் காட்டாம இரு, நான் பேசிக்கிறேன். வெற்றி பயமா இருக்கு வெற்றி. நான் இருக்கேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன், அமைதியா இரு. சரி. யாருப்பா? என்ன வேணும்? இல்ல தாத்தா, நாங்க சோள கதிர்லாம் எடுக்க வரல, நாங்க பக்கத்து ஊருக்கு போகணும். வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம். அப்படியா? அதான பார்த்தேன், பாதை மாதிரி வந்துட்டியோ? சரி சரி, இப்படியே இந்த வயக்காட்டுக்கு நெடுக்க போனா அதை தாண்டினதும் அந்த மெயின் ரோடு கண்ணுக்கு தெரியும். அங்க பிடிச்சுன்னா போதும், எந்த ஊருக்கு போகணுமோ போயிடலாம். சரிங்க தாத்தா, ரொம்ப நன்றிங்க தாத்தா வழி சொன்னதுக்கு. நாங்க கிளம்புறோம். கிளம்பு கிளம்பு. பக்கத்து தோட்டம் முனியாண்டிது, அவன் வந்தானா பிரச்சனை பண்ணுவான். சீக்கிரம் போ. சரிங்க தாத்தா, தேங்க்ஸ். பாத்தியா, அந்த தாத்தா உன்னை பார்க்கவே இல்லை, அவருக்கு முதல்ல தெரியவும் இல்லை. அப்படியே பின்னாடி இரு, நான் ஃபாஸ்டா போயிடுறேன். சரியா? சீக்கிரம் போ வெற்றி, சீக்கிரமா போயிடு. சரிம்மா, போறேன். சீக்கிரம் போ வெற்றி. சரிம்மா, போறேன். இந்த பிள்ளை எங்க பார்த்த மாதிரி இருக்கு.
இது அட இது அந்த வாயாடி இல்ல, அந்த குண்டு பொம்பளை. அட கௌரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காளே கௌரி மொவ தானே இவன், அந்த வாயாடி அபி. இவ என்ன ஏதோ ஒரு பையன் கூட வண்டியில போறான். யார் அந்த பையன்? ஒரு துண்டு பீடி பிடிச்சி அவ வீட்டு வாசல்ல போட்டுட்டேன்னு என்ன அன்னைக்கு என்ன சண்டை வலிச்சான். இந்தா புள்ள வளர்க்குற லட்சணத்தை பாரு. இந்த வயசு புள்ள எவனோ ஒரு வயசு பையன் கூட வண்டியில போறானே, அது இறுக்கமா புடிச்சுக்கிட்டு போறானே. இத சும்மா விடக்கூடாது. கௌரி, என்னையா அன்னைக்கு அசிங்கப்படுத்தின, இந்தா இன்னைக்கு உன்ன நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. வீட்டாண்ட வந்து வச்சுக்கிறேன். அப்பாடா, வெற்றி அந்த தாத்தா என்ன பார்த்திருக்க மாட்டாருல்ல? அதெல்லாம் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டாரு. அவரே வயசானவர், அவருக்கு எப்படி நீ கரெக்டா அடையாளம் தெரியுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பயந்துட்டே இருக்காதுடி. இங்க பாரு, என் கூட வரும்போது பயந்துட்டு வராத, கொஞ்சம் சிரிச்சா படி வாடி. நானும் கூட வரேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேனே. ஆனா எனக்கு பயம் இருக்கும்ல. நம்ம ஊர்ல இருந்து வெளியில போற வரைக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாராவது பாத்துருவாங்கன்னு கொஞ்சம் நடுக்கமா இருக்கு. இங்க பாருமா, அப்படி யார் பார்த்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எதை நினைச்சு பயப்படாத, உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அத்தை உன்னை எதுவும் சொல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், சரியா? உங்க அத்தை வாயிலெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தோட்டப்பா கட்டதான், தோட்டப்பா கட்டி பிஞ்சு நார் தொங்கும். அப்ப பாத்துக்க நான் எந்த லட்சத்துல தொங்குவேன்னு. என்னடி அடி வாங்குறது இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன்? அப்ப அத்தை உண்மையாவும் உன்னை அடிப்பாங்களா? அடிப்பாங்களாவா? அவ்வளவுதான், உடம்புல அங்கங்க பட்ட பட்டையா வீங்கிடும் பாத்துக்க. உடம்புல பட்டப்பட்டியா வீங்கிடுமா? எந்த இடத்துல வீங்கும்? மவனே, நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எந்த இடத்துல வீங்குமா உன்ன? ஏய், அத்தைய திட்டுற அளவுக்கு விட மாட்டேன், அவங்க அடிக்கிற அளவுக்கு நான் விட்டுருவேனா? என் அபிச்சலுத்தோ யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மட்டும் இல்லை, கையையும் நீட்டக்கூடாது. நீ கவலைப்படாதடி, நான் இருக்கேன்ல. அத்தை அப்படியெல்லாம் இனி ஒன்று அடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவா? நிஜமாடி. இதுக்கு முன்னாடி வேணா நீ வாலா வாயாடியா இருக்கலாம், ஆனா இப்போ இந்த வெற்றியோட கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி. என் பொண்டாட்டி யாராவது திட்டுறதுக்கு விட்டுருவேனா, இல்லை கை நீட்ட தான் விட்டுருவேனா? அது என் மாமியாராவே இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன்டி உன்னை. நம்ம போலாமா? தேங்க்ஸ் வெற்றி. உனக்கு என்னன்னா அவ்வளவு பிடிக்குமா? ஏய், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உன் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கேன். வெற்றி, போலாமா? பயப்படாம சந்தோஷமா வா. உன் வெற்றி இருக்கேன்ற நம்பிக்கையோட வா. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரி வெற்றி. சரிடி, இப்படி உம்மன் வந்தா எப்படி? சிரிப்பு வரலையே. இப்போ வரலையா? இப்போ வரும் பேர். ஆமா, ஃபர்ஸ்ட் வெளியில போறோம் ரெண்டு பேரும் ஒண்ணா. சுடிதார் இடதார் போட்டுட்டு வந்து டபுள் சைடு காலை போட்டு எனக்கு இறுக்கமா கட்டு பிடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா, இப்படி ஆஃப் சாரியை கட்டிட்டு கொஞ்சம் தள்ளியே வரையே. மாமா மனசு ஏங்குதுடி. வெற்றி, நீ கெட்ட பையன். போடா. அப்புறம் வெளியில போறதே இந்த மாதிரி சில சந்தோஷங்கள் கிடைக்கதான், அதுல இது கட் ஆயிடுச்சுன்னா மனசு தாவிக்குதுடி. வெற்றி டார்லிங், நம்ம பீச் பார்க்குன்னு ஊர் சுத்த போல கோவிலுக்கு போறோம். அப்போ இப்படி தள்ளி தள்ளி தான் போகணும். அதனால இப்படி அடக்கமா வந்தாதான் உண்டு. நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. போங்க டார்லிங். ஓ அப்படி கோவில் விட்டு திரும்பி வரும்போது அப்ப என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல. போடா. லோவியோட சொல்ல கட்டி. பார்வையிலே என்னை சொன்ன நான் ஆசையை என்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. மன்மதனே